நிறைய பேர் வாய் புண்ணால் ரொம்ப கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பூண்டோட பேர் அம்மம் பச்சரிசி பூண்டுங்க. இதை ஒடித்து பார்த்தீங்கன்னா பால் வரும். பால் வந்ததுன்னா அதை ஒரு புடி பச்சரிசி பூண்டை கிள்ளி அலசிட்டு பாலில் ஒரு 100 ml பால் வாங்கி காலையில் அம்மியில் வச்சு அரைச்சி பாலில் கலந்து குடிக்கலாம். அப்படி முடியாதவங்க அப்படியே பச்சரிசி பூண்டை பிடுங்கி தண்ணியில் போட்டு அலசிட்டு ஒரு 1 விட்டு ஒரு நாளைக்கு அம்மம் பச்சரிசி பூண்டுங்க இதனுடைய பேர். இது நல்லா தண்ணி இருக்கிற இடம் இருக்குங்க நிறையா. இதை பறித்து 1 விட்டு ஒரு நாளைக்கு தண்ணியில் போட்டு அலசிட்டு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சிட்டு இன்னும் ஓடிங்க எடுக்குது. ஓகேக்கா. வெறும் வாயாலையும் சாப்பிட்லாங்க. இதை காலையில் வெறும் வயிற்றில் பாலில் கலந்து குடிக்கலாம். அம்மியில் வச்சு அரைச்சி வெறும் வயிற்றுலையும் சாப்பிட்லாங்க. காலையில் ஒரு புடி சாப்பிட்லாங்க. வாய் புண்ணு இருக்கிறவங்க தாங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.